அடுத்த 5 ஆண்டுகள்ல ஒரு மிகச்சிறந்த மாணவர்களை தமிழ்நாடு அறிஞ்ச மிகச்சிறந்த மாணவர்களை இந்த பள்ளிக்கூடம் நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ இதே என்னோட்டத்தோடு இருக்கக்கூடிய நமது சகோதரர், குறிப்பா இன்னைக்கு அவரோட சித்தப்பா இன்னைக்கு பேச வேண்டியது, அவர் அவசரமா அவர் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அதனால அவர் சார்பா ஆசிரியர் ராஜப்பா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசினவங்க எல்லாரையும் நல்லா தெரியும், உங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு வழக்கமாக மேடையில் பேசுகிற விஷயங்கள் பிடிக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துருக்கேன். நம்ம எல்லாருமே இந்த பூமியில் எலிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி நிறைய பூடைகள் இருக்குது. இந்த பூனைகளுக்கெல்லாம் மணியை கட்டினா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த பூனைக்கு மணியை யார் கட்டுறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இன்னைக்கு நம்ம ஊர்லேருந்து நம்ம நண்பர் சரவணனும் சகோதரி கீதா அவர்களும் அவங்க குழந்தைகளை இங்கே சேர்த்துட்டு நமக்கு ஒரு மணியை கட்டிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு இது நம்மளுடைய பள்ளி, நம்ம ஊர், நம்ம கல்வி, இந்த முறைகள் எல்லாத்தையும் நம்ம தான் பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த பள்ளியோடம் அழிஞ்சு போகிறதுனாலையோ இல்லை பள்ளியோடத்தை மூடுறதுனாலையோ அரசாங்கத்துக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது, லாபம் தான். ஆனால் இந்த பள்ளிகளை நடத்த வேண்டிய பொறுப்பு நம்ம சமுதாயத்தோடது, நம்ம பள்ளி அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை இன்னைக்கு விதைச்சிட்டாங்க. இந்த விதையை மரமாக்குறதும் பெரிய ஆலமரமாக்குறதும் யார்கிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் பேசினான், வீரவேலா வெற்றிவேல் நினைக்கிறான். அவன் பேசும் பொழுது நாங்கள் உட்காந்துக்கிட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அழகாக பேசினான், இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் ஒரு சின்ன இது எனக்கு, ஏன்னா அவன் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கானே, எல்லாராலையும் இதை என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத விளங்கிக்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அடுத்தது அவன் என்ன பண்ணிட்டான், இங்கிலீஷில் சொன்னதை தமிழில் விளக்கமும் சொல்லிட்டான். இப்போ என்ன நம்ம எல்லாருடைய பிரச்சனை என்னன்னா, நமக்கு புரியாத எவனாவது பேசுனான்னா பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த பையன் இப்போ ஆங்கிலத்தில் பேசும்போது எல்லாரும் வியப்பாக உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன புரிஞ்சிச்சு, எவ்வளோ பேத்துக்கு புரிஞ்சிச்சு? யாருக்குமே புரியலன்னு சொல்லல, எவ்வளோ பேத்துக்கு புரிஞ்சிச்சு? அது நம்மளுடைய பிரச்சனை. நம்ம புரிஞ்ச மொழியில, நம்ம அறிஞ்ச மொழியில படிக்கிறதுல தான் விஷயம் இருக்குது. அதை எல்லாரும் உணர்ந்துக்கிட்டே அதுக்கு